வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் வந்து கடைசி ஒரு வருஷமாக சில பேர் போட்டிருப்பீங்க, கடைசி 5 நாளில் நிறையா பேர் படிச்சுட்ருப்பீங்க. பட் எல்லாத்துக்குமே காமனான ஒரு விஷயம் என்னென்னா, யோர் ஹேண்ட் ரைட்டிங், யோர் ப்ரெசன்டேஷன். ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறத விட ப்ரெசன்டேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் கொண்டு போய் ஒருத்தங்கக்கிட்ட சேர்த்துறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நாளைக்கு எக்ஸாம் பேப்பர் ஆரம்பிக்கிறதுலேருந்து அந்த நொடியிலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு விஷயத்த நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு, எனக்கு ஒரு விஷயம் தெரியலை அப்படிங்கிறத நான் பேப்பர் சைன் பண்ணுற அந்த சைன் பண்ணுறவங்களுக்கு, நான் எவாலுவேட் பண்ணுறவங்க கிட்ட காட்ட மாட்டேன் அப்படிங்கிறது. மேம் தெரியலன்னா தெரிஞ்சுதானே ஆகும், அது எப்படி எனக்கு தெரியாமல், அது எப்படி தெரியாமல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்வான்ட் கேப்ஸ் எங்கேயுமே விடாதீங்க. சரி, இந்த கொஸ்டின் எழுதி முடிச்சுட்டு வந்து அப்புறமா இந்த கொஸ்டின் நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்னு ஒரு கேப் விட்டுட்டு போய் இன்னொரு இடத்துல எழுதுறது, அந்த மாதிரி வேலை பார்க்காதீங்க. ஓகேவா? அந்த மாதிரி வேலை என்ன பண்ணாதீங்க, டோன்ட் டூ தட். அப்படி பண்ணீங்க அப்படின்னா இன்விஜுவல் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, எவாலுவேட்டருக்கு மட்டும் இல்லை, ஒரு யூகேஜி பையனை கூட்டிகிட்டு வந்து காமிச்சாலும் இந்த அக்கா இந்த அண்ணனுக்கு ஒன்றும் தெரில, இங்கெல்லாம் கேப் விட்டு வச்சுருக்காங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு பேப்பரை ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் அப்படின்னு இஷ்டத்துக்கு இடம் விட்டு எழுதாதீங்க. ஓகேவா? இஷ்டத்துக்கு இடம் விட்டு எழுதாதீங்க. அதுவுமே உங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிறது காமிச்சு கொடுக்கும். ஓகே, இந்த 2 விஷயம் நீங்கள் எப்போவுமே ஸ்டிக் ஆன் ஆயிக்கணும். அப்போ பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படின்னா எப்படி மேம், நம்ம ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே கவிதை மாதிரி எழுதணுமா, அப்படியே அழகாக அப்படியே கர்சிவ்ல எழுதணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கிடையாதுடா. இது வந்து கேலிகிராஃபி காம்படிஷன்லாம் கிடையாது. ஓகேவா? இட் இஸ் நாட் த காம்படிஷன் ஹவ் யூ ரைட், இட் இஸ் அ காம்படிஷன் ஹவ் யூ ப்ரெசென்ட். ஓகே, அப்போ எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸ் பேப்பருக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ரொம்ப கரெக்டாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கவனிங்க. யூ பீப்புள் கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. செஷனை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாதவங்க டக்குன்னு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் மறந்துடாதீங்க பசங்களா, நீட்டுக்காக நம்ம ஆன்லைன் நம்ம டெஸ்ட் சீரீஸ் லான்ச் பண்ணியாச்சு, Xylem டெஸ்ட் சீரீஸ். ஓகே, ஸோ 24 எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட்ஸ் இருக்க போகுது. எல்லாமே நம்ம நீட் 2025 பேட்டர்னில் இருக்க போகுது. அண்ட் எக்ஸ்பர்ட் கியூரேட்டட் கொஷின்ஸாக இருக்க போகுது பசங்களா. 999 அப்படிங்கிறதுல ஆஃபரில் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் வந்து தளபதி, வெற்றி, மாரா பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா யூ பீப்புள் டோன்ட் வாண்ட் டு வரி, அண்ட் எக்ஸ்பிஎல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர்ஸ் ஃப்ரீ. ஓகே, அண்ட் நீங்கள் யாரெல்லாம் வந்து Xylemல வந்து நான் நீட் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் மேம், அதுவும் ஆன்லைனில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்பர் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் உள்ள இருக்குது பசங்களா. தெர் இஸ் லாட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் விச் யூ வில் லைக். ஓகே, இதெல்லாம் தான் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அண்ட் இந்த கோர்ஸ் நம்மளுக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிது இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணுறப்ப. வித் மெட்டீரியல்ஸ், வித்தவுட் மெட்டீரியல்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது மேம், நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம ஆப்போட லிங்க் இருக்குது, அங்கேருந்து Xylem நீட் XPL தமிழ் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை நான் ஆஃப்லைன் தான் போவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டைம் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி 3 இடத்துல ஆரம்பிக்க போகிறோம் பசங்களா. ஸோ ஏர்லி பேர்ட் ஆஃபர் போயிட்டுருக்கு. அண்ட் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஓகே, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணதுக்கப்புறம் இஃப் எவ்ரி திங் இஸ் செட்டிலிங் வித் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறப்ப தென் யூ கேன் கோ இல்லையா, வாட்ஸ் ராங் வித் தட், right? And now we people are also in Facebook, so keep following us. Let's get started. அப்போ எப்படியெல்லாம் நம்ம எழுதணும், அப்படியே கர்சிவ் லெட்டர்ஸில் எழுதுகிறேன், அப்படியே அழகாக எழுதுகிறேன் அப்படின்னு இந்த மாதிரி பொம்மையெல்லாம் போட்டு வைக்காதீங்க. ஓகேவா? அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கச்சன்னு பேப்பரை மாற்றாதீங்க. நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரியணுமே தவிர, எப்படி நீங்கள் வந்து உங்கள் கையெழுத்து நீங்கள் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க, எவ்வளோ நாளில் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண தேவையில்லை. யூ ஆர் நாட் கோயிங் ஃபார் அ ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன். ஓகேவா? அதனால அழகாக எழுதுங்க. ஓகேவா? அழகாக எழுதுங்க. அழகாக எழுதுறதுங்கிறது திருத்தமாக எழுதுங்க, தெளிவாக எழுதுங்க அப்படிங்கிறதான் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்கணும், ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்கணும். ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சது அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் வைங்க, பேராகிராஃப் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதுங்க, அப்படியே ஒரே பேராகிராஃபாக ப்ரெசென்ட் பண்ணாதீங்க. அப்போ இதெல்லாமே வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பார்க்குறக்கே ஒரு அழகாக இருக்கும். அப்போ முன்னாடி பேப்பருக்கு வந்து பிரச்சனை பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் நம்ம பேப்பர் பார்க்குறப்ப அடடா இவன் அழகாக எழுதியிருக்காங்களே, இவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல அப்படிங்கிற மாதிரி கரெக்டருக்கு ஒரு மைண்ட் செட்டை வர வைக்கணும். பேப்பரோட எட்ஜு வரைக்கும் எழுதுறது அப்படிலாம் இல்லை, ஒரு மார்ஜின் மெயின்டைன் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே, ரைட் கீழே, மேலே ஒரு மார்ஜின் ஒன்று மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா பண்டில் ஆஃப் பேப்பர்ஸை வச்சு இப்படி தட்டினாங்க அப்படின்னா அடியில் இருக்கிறது எல்லாமே அப்படியே மடங்கிடும்.
அப்போ மடங்குறப்ப என்ன ஆகும்னா நீங்கள் அடியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் எழுதுறீங்க அப்படின்னாலுமே இது அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெலிக்கன் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, நம்மளோட பெலிக்கன் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் வந்து நம்மளோட இது ஒயிட்னர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நீட்டாக பென்சிலில் 2 அடி அடிச்சுட்டு இப்படியெல்லாம் சில பேர் அடிப்பாங்க, இப்படியெல்லாம் அடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் அடிக்காதீங்க. சிம்பிளாக நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறீங்கிறது அவங்களுக்கே தெரியும். இப்படி அழகாக ஒரே ஒரு கோடு மட்டும்தான் போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, அந்த மாதிரி ஓவர் ரைட் பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணுறப்ப அவங்களுக்கே வந்து ஓகே இவங்க ரொம்ப டீசெண்டான கை போல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் தோணும். ஓகே, எங்கெல்லாம் டயக்ராம்ஸ் அண்ட் கிராப்ஸ் இருக்கோ பசங்களா, உங்களோட ரவிவர்மன் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு போய் உங்கள் பேப்பரில் காட்டாதீங்க. ஓகே, அழகாக பென்சில் அண்ட் ஸ்கேல் வச்சு பென்சிலை தயவு செஞ்சு ஷார்ப் பண்ணுங்க. அப்படியே மொந்தமாக இருக்கிற பென்சிலை வச்சு கச்ச கச்சன்னு எழுதாதீங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எல்லாம் ஸ்கேலை வச்சு வரைங்க. அழகாக அந்த கர்வ் வரைங்க. ஓகே, அண்ட் நீங்கள் ஒரு வேளை டயக்ராம் வரைகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக எழுதுங்க பசங்களா. ஓகே, இப்போ பார்க்குறப்பவே இது நார்த் போல், இது சவுத் போல், இதுக்கு நடுவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இது ஸ்கேல் வச்சு வரைகிறப்ப எவ்வளோ அழகாக இருக்கும். ஜான் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள், என்னென்ன காம்போனன்ட்ஸ். அப்போ இந்த மாதிரி இருக்க பேப்பருக்கு வந்து மார்க் கொடுக்கணும்னு தோணுமா? அப்படியே கச்ச 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 கச்சன்னு என்ன மாதிரி நீங்கள் அங்கே வரைஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்படி மார்க் கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. அண்ட் நிறைய பென்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறையா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், நிறைய மார்க் கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒன்லி ப்ளூ அண்ட் பிளாக் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஹெட்டிங்க்கு பிளாக் யூஸ் பண்ணுங்கள், என்ன செக்ஷன் எழுதுறீங்க அப்படிங்கிறதுக்கு பிளாக் யூஸ் பண்ணுங்கள், கொஸ்டின் நம்பருக்கு பிளாக் யூஸ் பண்ணுங்கள், உள்ள கண்டென்ட் ப்ளூவில் எழுதுங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை பிளாக்ல எழுதுங்க. இல்லை அப்படின்னா அண்டர்லைன் பண்ணுங்கள், அது போதும். ஹைலைட் பண்ணுங்கள், அது போதும். அதை விட்டுட்டு கச்ச 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 கச்சன்னு வயலட், ப்ளூ, ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி ராமராஜன் கலர்லலாம் எழுதாதீங்க. அண்ட் எப்படி மேம் நான் கொஷின்ஸை ப்ரிஃபர் பண்ணணும் பசங்களா? இட் இஸ் நாட் அ ரூல் தட் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி அப்படின்னு நீங்கள் லைனாக எழுதிட்டு போகணுங்கிறது கிடையாது. என்ன செக்ஷனில் எந்த கொஸ்டினில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ அந்த கொஸ்டினில் எழுதுங்க ஃபஸ்ட்டு. அப்போ செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள், அது என்ன கொஸ்டின் நம்பர் அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். கரெக்ட் பண்ணுறவங்கள எந்த இடத்துலையும் இரிட்டேட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கிறதுல கரெக்ட் பண்ணுறவங்க இரிட்டேட் ஆக மாட்டாங்க, நீ என்ன பண்ணி வச்சிருக்கேங்கிறதுல தான் இரிட்டேட் ஆவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இரிட்டேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கு. புரியுதா பசங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எழுதலாம். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்ததுன்னா. நெக்ஸ்ட் டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதை அட்டன் பண்ணுங்கள். அடுத்தது நியூமரிக்கல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எழுதுங்க. நீங்கள் என்ன விதமான கொஸ்டின்ஸ் எழுதினாலும் சரி அதில் 2-3 சென்டென்ஸ் எழுத பழகிக்கங்க. அப்படியே ரொம்ப ராவாக டிரைவ் பண்ணி வைக்காதீங்க. நடுவில் சென்டென்ஸ், இதனால இப்படி எழுதுறேன், இதனால இது ப்ரொபோஷனல் அப்படிங்கிற மாதிரி மானித்தேனை பொன்மானே நடுவில் எழுத கற்றுக்கங்க. அப்படி எழுதுனீங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக இருக்கும். ஸோ எந்த செக்ஷன் வேணாலும் நீங்கள் எழுதலாம், உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி எழுதுங்க. பட் நீங்கள் என்ன செக்ஷன் எழுதுறீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இல்லை மேம் நான் செக்ஷன் ஏல ஒரு கொஸ்டின் எழுதுறேன், செக்ஷன் பியில் அடுத்த கொஸ்டின் எழுதுறேன் அப்படின்னா செக்ஷன் ஏ, செக்ஷன் பி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு அதில் கொஸ்டின் நம்பர் போட்டுட்டு எழுத ஆரம்பிங்க. ஓகே, நான் வெறும் கொஸ்டின் நம்பர் மட்டும்தான் போடுவேன் அப்படின்னா அப்படிலாம் பண்ணாதீங்க பசங்களா. செக்ஷனையும் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு மார்க் அலாட் பண்ணுறப்பெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ தட் வில் பி ஹெல்பிங். அண்ட் நான் கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப எப்படி நான் அதை ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேராகிராஃபாக எழுதுறீங்க, ஒர்க்கிங் பற்றி கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது என்ன பிரின்சிபலில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பிரின்சிபல் அப்படின்னு போட்டு அதை எழுதுங்க. அடுத்தது அது எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு 4 பாயிண்ட், அடுத்தது ஒர்க்கிங்கில் ஒரு 4 பாயிண்ட், அது எப்படி வேலை செய்யுது, அதை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல 4 பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங் கொடுத்து எழுதுகிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் இதுவே நியூமரிக்கல் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கிறத எழுதுங்க, ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எழுதுங்க. அதாவது டு ஃபைண்ட், ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா என்ன கண்டுபிடிக்கணும், டு ஃபைண்ட்னு போட்டு அதை எழுதுங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபார்முலா டு பி யூஸ்ட் அப்படின்னு போட்டு சொல்யூஷன் எழுதி ரிசல்ட்டில் எழுதி அதோட யூனிட்டையும் மென்ஷன் பண்ணுங்கள். யூனிட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூனிட் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க. யூனிட் வில் ஆல்வேஸ் ஹோல்ட் அ செப்பரேட் மார்க். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. டயக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னா டயக்ராம்ஸ் உள்ளே போடுங்க, தப்பு கிடையாது. ஓகேவா? தப்பு கிடையாது. ஆனால் பென்சில் அண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணி வரீங்கடா, அப்படியே ப்ளூ பண்ணி கட்ட 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 அப்படின்னு எழுதுறதுக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி சிஏ எக்ஸாம் எழுதுறவங்க கூட, காலேஜில் எக்ஸாம் எழுதுறவங்க கூட பென்சில் பென்னோட தான் போகிறாங்க. அப்போ நம்ம 12th எக்ஸாம் தான் எழுதுகிறோம். அதனால டேக் ஆல் யுவர் இம்பார்ட்டன்ட் அம்யூனிட்டிஸ். அண்ட் நான் உங்களுக்கு என்ன ஒரு பர்சனல் சஜஷன் கொடுப்பேன் அப்படின்னா, புதுசாக ஒரு பெண்ணு வாங்கிட்டு போய் எழுதாதீங்க.
நீங்கள் ஆல்ரெடி எழுதி எந்த பெண்ணில் உங்களுக்கு கை சரளமாக வருமோ அந்த பெண்ணையே நீங்கள் சாமி காலில் இதில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னாவே ஓகே. புது பெண் வாங்கி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகேவா? இது வரைக்கும் எழுதின பெண்லேயே வந்து நீங்கள் எழுதுறப்ப உங்களுக்கு அந்த கரெக்டாக இருக்கும், அந்த ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது ஒரு பர்சனல் சஜஷன். ஓகே. அண்ட் எவ்வளோ டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ யூ ஹாவ் டு 1 மார்க்குக்கு மொத்தமாக 24 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் 2 மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 3 மார்க்ஸ் அப்படிங்கிறது 49 மினிட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம். 3 மார்க்ஸுக்கு வந்து 4 மார்க்ஸுக்கு 20 மினிட்ஸ், 5 மார்க்குக்கு 45 மினிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட சாலிடாக 158 மினிட்ஸ் தான் ஆகும். ஓகே. பேலன்ஸ் 22 நிமிஷம் இருக்கும். ஓகேவா? லிட்டில் லெஸ்ஸர் தானே ½ அன் ஹவர். அப்போ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நடுவில் கோடு போடுறது, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணுறது, டயக்ராம்ஸை பாக்ஸ் பண்ணுறது எல்லாம் கரெக்டாக நம்ம வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 22 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு கரெக்டாக எழுதியிருக்கமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறத விட நம்ம செக்ஷனையும் கொஸ்டின் நம்பரையும் கரெக்டாக எழுதியிருக்கமாங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடணும். பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு இதுக்கு நடுவில் கோடு போடுங்க. ரொம்ப கேப் விடாதீங்க. உங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்காதீங்க. ஓகே. ஸோ ஹைலைட் பண்ணுங்கள். பென்சிலை வச்சு கோடு மட்டும் போடுங்க. இசு வாசுதா எல்லாம் ஹைலைட் பண்ணுற பாயிண்ட் இல்லை, முக்கியமான அந்த வேர்டிங்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஹைலைட் பண்ணணும். ஓகேவா? ஃபார்முலாஸ்க்கு பாக்ஸ் பண்ணுங்க. ஓகே. அண்ட் ட்ரா லைன் ஆஃப்டர் எவ்ரி கொஸ்டின். ஓகே. டு நாட் அவாய்ட், அதாவது ஒரு கொஸ்டினை கம்ப்ளீட் கடைசியாக பண்ணிக்கோன்னு கேப் விட்டுட்டு போகாதீங்க. அந்த கொஸ்டினில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை கடைசியாக பிரச்சனையாக பார்த்துக்கலாம். ஓகேவா? புரியுதா பசங்களா? சப்போஸ் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் ஒன்று கேட்டுட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கிற குட்டி குட்டி ஃபார்முலாஸ் தெரியும் இல்லையா, அது ரிலேட்டடாக கொஞ்சம் எழுதி வச்சுட்டு வாங்க. அந்த 4-5 ஃபார்முலாஸ் வச்சு எழுதி வச்சுட்டு வாங்க. அதில் உங்களுக்கு ஒரு ½ மார்க்கோ 1 மார்க்கோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? யூனிட்ஸை எப்போவுமே மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ ஒரு கொஸ்டின் வந்து 2 மார்க் கொஸ்டின் அப்படின்னா எக்ஸாக்டாக 2 பாயிண்ட் எழுதிட்டு விடாதீங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் எழுதுங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்னொரு பாயிண்ட்டும் சேர்த்து எழுதுங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ சென்டிமீட்டர்ஸை வந்து எப்படி கரெக்டாக எழுதணும், எப்படி எழுதக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எழுதவே கூடாது, இந்த மாதிரி தான் எழுதணும். அப்போ அதையும் நோட்டீஸ் பண்ணிக்கணும். ஓகே. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் என்னென்னலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப இந்த ஃப்ளவர் போடுறது அப்படியே நிறையா இப்படி 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 அப்படிலாம் பண்ணாதீங்க. ஓகேவா? அப்படி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இப்படியெல்லாம் கோடு போட்டுலாம் எழுதுவாங்க. இதெல்லாம் தேவையே இல்லைடா. நார்மலாக இப்படி ஒரு கோடு போதும். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு அழியாது. ஓகேவா? வளையாது. ஆனால் கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறதும் இப்படி பண்டில் ஆஃப் பேப்பர்ஸை தட்டுறப்ப அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப மார்ஜின்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்படியே ரொம்ப வந்து ப்ரிசைஸ்டாக எழுதுறது. ஸோ எவ்ரி ஸ்பேஸ் அதுக்கு வந்து கீழே விடுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். அண்டர்லைன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ப்ரெசென்ட் நீட்லி. படித்து தான் நான் தெளிவாக படிச்சிருக்கேன் அப்படின்னு காட்டுங்க. ஓகே. இப்போ பாருங்களேன், இந்த பேப்பரில் பெர்னாலிஸ் தியரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க நிறைய கலராக யூஸ் பண்ணியெல்லாம் இவங்க எழுதலை. ஆனால் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். இம்பார்ட்டன்ட் லேமினார் ஃப்ளோக்கு தான் இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. அண்ட் பாருங்கள், ஃபார்முலாவை கரெக்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கான டயக்ராமும் எழுதியிருக்காங்க. அப்போ இதில் வேர்டிங்ஸும் இருக்குது, ஃபார்முலாவும் இருக்குது, டயக்ராமும் இருக்குது. அப்போ இந்த பேப்பருக்கு மார்க் போடணும்னு தோணுமா? வெறும் இதுவும் மட்டும் இது கூட வரைய மாட்டாங்க சில பேர். அப்போ மேக் லைக் திஸ், இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷனை வந்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ரொம்ப ரேராக வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபார்முலாஸை மட்டும் எழுதிட்டெல்லாம் வராதிங்க. நடுவில் கொஞ்சம் மானே தேனே பொன்மானேலாம் எழுதுங்க. அப்போ மானே தேனே பொன்மானே எழுதுறப்ப தான் உங்களுக்கு பார்க்குறக்கு. இப்போ பாருங்கள், அவங்களுக்கு ஏதோ புரிஞ்சிருக்கு. டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், அதுக்கு வந்து பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்க்குறப்பவே எவ்வளோ அழகாக இருக்குது. டைமென்ஷனல் அனாலிசிஸ் பாருங்கள் எப்படி எழுதி வச்சுருக்காங்கன்னு, அதை எப்படி சால்வ் பண்ணுறோங்கிறது பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதியிருக்காங்க. இட் மே பி அ 11th பேப்பர், பட் இட் இஸ் ஷோயிங் தட் இப்படி இருந்தால் பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளுக்கே பிடிச்சிருக்கு இல்லையா பசங்களா? பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப திருத்தமாக ரொம்ப கிளியராக எழுதியிருக்காங்கன்னு தெரியுது. அவங்க வந்து கேலிகிராஃபிலாம் எழுதலை, மல்டிபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணல. ஒன்லி ஷி ஹவ் யூஸ்ட் ஒன்லி பிளாக். ஷி ஆர் ஹீ யார் வேணாலும் இருக்கலாம். அப்போ ஜென்யூனாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள், அப்பர் ஹேண்டடாக ப்ரெசென்ட் பண்ணுங்களே தவிர ரொம்ப லோயர் இதில் ப்ரெசென்ட் பண்ணாதீங்க. ஓகே. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பசங்களா. டன் திஸ் வில் பி ஹெல்பிங் யூ அ லாட். ஓகே. ஸோ திஸ் வில் டூ. அப்போ எந்த அளவுக்கு இந்த 5 நாளோ 6 மாதமோ நீங்கள் ஒர்க் பண்ணீங்களோ அது எல்லாத்த விட 100 மடங்கு இம்பார்ட்டண்ட். அது எப்படி நீங்கள் வெளியே காட்டுறீங்க அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நீட்டாக காட்டுங்க.
எப்போவுமே எந்த நிமிஷத்துலையும் எந்த செகண்ட்லேயுமே கரெக்ட் பண்ணுறவங்கள இரிட்டேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பேப்பரை வந்து ஆரம்பிக்க. ஓகே பசங்களா, இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பசங்களா. செஷனை லைக் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான செஷனில் மீட் பண்ணலாம். டோன்ட் எவர் ட்ரை டு ஃபர்கெட். நம்ம செஷனோட இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பசங்களா. ஸோ கீப் யூஸிங் இட். டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ லாட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே, இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, இது கேட்டுருவாங்களோ அது கேட்டுருவாங்களோ அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா, நான் படிக்கிறேன், அதையாச்சும் ஒழுங்காக படிச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிறத உங்கள் மைண்ட் செட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ ஒருத்தங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற கொஸ்டின் பேப்பர் இன்னொருத்தவங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ ஜென்ரலாக அப்படியே பேப்பர் கஷ்டமாக வருமா எப்படி, அது யாருமே சொல்ல முடியாதுடா. ஹூ எவர் த டீச்சர் மேபி. ஓகேவா, யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 5-6 கொஸ்டின் பேப்பர் நான் ஃபுல்லாக வாங்கி அதுலேருந்து தான் ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்ப நம்ம எப்படி சொல்ல முடியும் இந்த கொஸ்டின் நம்பரில் கேட்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாங்கன்னா வந்து இட் இஸ் நாட் கரெக்ட், இட்ஸ் நாட் குட். ஓகே, ஸோ கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பசங்களா. எல்லா ரேஞ்ச்லேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. நம்ம தான் வந்து லோயஸ்ட் லெவல் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம பெஸ்ட்டு பண்ணுற வரைக்கும் நம்ம ஹையர் லெவல் தான். உங்கள் பெஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு உண்மையாக நீங்கள் பண்ணுங்கள். நோ ரிக்ரெட்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பசங்களா. ஸோ தட் வில் பி ஹெல்பிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, ஸோ பாய் பசங்களா, ஹாவ் அ கிரேட் டே, ஆல் த வெரி பெஸ்ட். என்னோட பெஸ்ட்டு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஐ சப்போர்ட்டட் யூ ஆஸ் ஐ ப்ராமிஸ்ட். நான் என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா. டோன்ட் அது பயப்படாதீங்க. என்ன நடக்குமோ அது நடந்துட்டு தான் இருக்கும். நம்ம விதியை வந்து என்ன நடக்குமோ அது நடந்துட்டு தான் இருக்கும். நம்ம 100% முயற்சி மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ முயற்சி மட்டும் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர் எவ்ரிவன், ஹாவ் அ கிரேட் டே.